இன்னைக்கு மதுரை முழுவதும் எல்லாம் பேசிக்கிறது, அண்ணே இங்க ஒரு வேலை நடக்கணுமா பத்திரப்பதிவு ஆபீஸ்ல, திருப்பரங்குன்றத்தில் கடவுளோட பெயர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் இருக்கார், அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கமிஷன் கொடுத்தீங்கன்னா 6 மணிக்கு மேலேயும் பத்திரம் இங்க பதிவு செய்வாங்க. இங்க மட்டும்தான் பத்திரப்பதிவுக்கான சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் 5500 ரூபாய் சாதாரணமா ஒரு பத்திரத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே வாங்குறாங்க. அந்த 5000 ரூபாய்க்கு பேர் என்னன்னா, அது பேர் மூர்த்தி ஃபீ. அது பேர் மூர்த்தி ஃபீ. குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில ஊழல் என்பது இமாலய ஹைட்டை போய் தொட்டுக்கிட்டு இருக்கு. 8800 ஹைட்டுக்கு மேல அது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மதுரை மாநகரத்திலிருந்து ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே பத்திரப்பதிவு துறையில புரோக்கர் லாபி மட்டும்தான் இருக்காங்க. அவர்கள் இன்னைக்கு தனியா பத்திரப்பதிவை தாண்டிய பவர் ஆஃப் அட்டானி இருக்கு. பவர் ஆஃப் அட்டானி இலவசமாக செய்யக்கூடிய வேலையை கூட இன்னைக்கு 5500 கொடு, ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடு, அப்படி பதிய வச்சு லட்சக்கணக்கான ரூபாயை தினமும் கூட கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளடிக்கிறான். அதெல்லாம் சாயந்தரம் அந்தந்த ஊருக்கு ஒரு புரோக்கர் இருக்கா, அவதை பிரித்து அதிகாரிகளுக்கு எவ்வளவு போகணும், அமைச்சர்களுக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் ஒரு புரோக்கர். இன்னைக்கு மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தில் அந்த புரோக்கர் உட்கார்ந்துருக்கார், கடவுளுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர். அதனால் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையை பொறுத்தவரை அதை மிக மோசமாக, அது பண வசூல் செய்யக்கூடிய துறையாக மாற்றி வச்சிருக்கிறார். இது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற காலத்தில் எல்லா இடத்திலும் போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு வெளியே நாங்கள் போராடித்தான் இந்த சிஸ்டத்திலிருந்து திரும்ப மாற்ற வேண்டும் என்கிற நிலைமை வந்தால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம், தயாராயிட்டோம். இது மதுரை சார்ந்த பிரச்சனை இல்லை. பத்திரப்பதிவுத்துறை என்பது தமிழ்நாடு முழுவதுமே புரோக்கர்களுடைய கையில் இருக்கு, அதிகாரிகள் கையில் எங்கேயுமே இல்லைங்க. இன்னைக்கு டிவிஎஸ்சி எங்கெங்கேயோ போறாங்க, யாரையோ பிடிக்கிறாங்க. ஒரு பத்திரப்பதிவு துறையில போய் அதிகாரிகளை ரைடு பண்ணா டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு போனா கட்டுக்கட்டா பணம் கிடைக்கும். 5 மணிக்கு முன்னாடி போகணும். டெய்லி வசூல் பண்ணக்கூடிய ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் 5500 ரூபாய் மூர்த்தி ஃபீ. அதெடுத்து கணக்கு போட்டாவே தமிழ்நாட்டுடைய கடன் ஒரு பக்கம் 8,23,000 கோடி சொல்றோம். இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமா தமிழகம் இருக்கு. இவங்க இன்னைக்கு போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆபீஸ்ல ரைடு பண்ணாவே, இந்த புரோக்கர்கள் வீட்டில் ரைடு பண்ணாவே தமிழ்நாட்டினுடைய கடனை, பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பிச்சிடலாம். எதையும் பத்திரிகை நண்பர்கள் கணக்கில் எடுத்து நீங்க போய் பார்க்கணும். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, மக்கள் வெளியே வர்ற மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த 3 விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஒன்று, குறிப்பாக போக்குவரத்து துறை, தொழிலாளர் யூனியன் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்கு, அடுத்து நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு மைதானம், அப்புறம் பத்திரப்பதிவு துறை. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னே பதில் சொல்லுங்க.